Dear brothers, 23ஆம் தேதி கேரளா லாட்ரி மான்சூன் பம்பர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மான்சூன் பம்பர் ரெகுலர் கம்பெனிஸ் கிடையாது. ரிசல்ட் வந்துட்டு 2 மணிக்கே வந்துடும். ஆஸ் யூஷுவல் வர மாதிரி 3 மணிக்கு ரிசல்ட் வராது, 2 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ பம்பர் 10 கோடி ரூபாய் அதற்குண்டான பம்பர் லாட்ரி. ஸோ இது மான்சூன் பம்பர் பேர். 23ஆம் தேதி கேரளா லாட்ரி மான்சூன் பம்பர் ட்ரா நம்பர் 104. ஸோ அதனுடைய கசிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஆல் போர்டில் 1 3 4 8 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 3 4 8 1 4 ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே இருக்குது. 104 ட்ரா நம்பர். 0 விட்டுட்டு 1 4 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். அதோட 3 8 கொடுத்துருக்கேன். 14 அப்படின்றத 13 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேற்று வந்துட்டு 887 ரிசல்ட்டு. மீண்டும் 8ஆம் நம்பர் இறங்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 1 3 4 8 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 94 49 45 54 டபுள்ஸ் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 11 14 41 ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே 14 41 இருக்குது. ஒருவேளை 0வை 1 ஆக்கி விட்டு 114 411 அப்படின்னு அடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால தான் ட்ரா நம்பரில் இருக்கிற 14 அதை கொடுத்துருக்கேன். அப்படியே திருப்பி 41 கொடுத்துருக்கேன். 14 41 43 34 மீண்டும் 43 34 கொடுத்துட்டேன். மறந்து எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 43 34. ஓகே பிரதர்ஸ், ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 3 4 8 ஏபிஏசிபிசியில் 94 49 45 54 டபுள்ஸ் இறங்க சான்ஸ் இருக்குது. 11 14 41 43 34 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 7 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கசிங் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு 35 நம்பர்ஸ் பக்கம் எடுத்தேன். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஃபில்ட்ரு பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 29 45 4 டிஜிட்டில் 29 45 3 டிஜிட்டில் 945 11 43 4 டிஜிட்டில் 11 43 143 39 42 942 54 38 438 84 35 435 54 38 438 84 35 435 89 45 945 மேலே 942 கொடுத்துருக்கேன். கீழே 945 கொடுத்துருக்கேன். 38 பாருங்கள், 438 238. 8ஆம் நம்பருக்கு சி போர்டில் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 887. சி போர்டில் 7ஆம் நம்பர் நேற்று இறங்கியிருந்துச்சு. அது 8ஆம் நம்பர்னு போட்டு இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 38 மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 வாட்டி கொடுத்துருக்கேன். 438 238 89 45 12 38 238. ஓகே டியர் பிரதர்ஸ், எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்
பம்பர் லாட்ரியில் அந்த ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிப்பாங்க. இப்போது 104 ட்ரா நம்பர் அதுலேயே சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வை இப்போ 104 இருக்குது பாருங்கள், 0வை 5ன்னு பவர் பண்ணி 45 இல்லைனா 54, இந்த 41 கூட்டி 42 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் 945 2945 945 1143 143 3942 942 5438 438 8435 435 8945 945 1238 238 438 கொடுத்துருக்கேன், 238 கொடுத்துருக்கேன். 35 இருக்குது, 45 இருக்குது, 43 45 மேலே பார்த்தீங்கன்னா 945 2945 இது 4 டிஜிட்டில் 2945 இது 8945 4 டிஜிட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி ரெண்டும் சேம் நம்பர் தான். 38 2 வாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 நம்பர்லாம் கிடையாது. ஸோ 38 2 தடவை கொடுத்துருக்கேன், 438 238 945 2 வாட்டி கொடுத்துருக்கேன், 43 42. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதனால் ரொம்ப அதிகமாக நம்பர் கொடுத்துட்டேன்லாம் ஃபீல் பண்ண வேணாம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த 945க்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் என்னுடைய மனசுக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு எனக்கு சரின்னு படுறது தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வீடியோ நான் போடுறது, இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. பார்க்குறீங்க, உங்கள் மனசுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது என்னுடைய சுத்தமான தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். ஸோ கேரளா லாட்டரிக்கு உண்டான கஸ்ஸிங் மட்டும்தான், இது முடிவு கிடையாது. இந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன், வராமலும் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது பண்ணுறவங்களுக்கு தெரியும். நேற்று பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிசியில் 87 பாஸ் ஆகிருக்கும். எனக்கு யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தேன். 387க்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போது 887 ரிசல்ட்டு. அப்போ 87 பிசியில் பாஸ். ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரெகுலராக ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸையும் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். ஸோ 945 2 வாட்டி கொடுத்துருக்கேன், 38 2 தடவை கொடுத்துருக்கேன், 42 இருக்குது, 43 இருக்குது, 35 இருக்குது. அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 7 நம்பர் கொடுத்துருக்கேன். எப்போ கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ஆல் போர்ட் நம்பர், ஏபிஏசிபிசி நம்பர், 4 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்ஸ் எடுக்கிறது வழக்கம். இன்றைக்கி ட்ரிக் நம்பர் என்னென்னா 1123. ட்ரிக் நம்பர்ஸ் 1123 51 83 49 83. ட்ரிக் நம்பர்ஸ் 11 23 51 83 49 83. 83 83 2 தடவை இருக்குது, 23. ஸோ 3 333 இருக்குது, 111 இருக்குது, 88 இருக்குது. 88 தான் நேற்று இறக்கிட்டாங்க, மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது. அதுக்கு முந்தான நாள் பார்த்தீங்கன்னா 337 33 டபுள்ஸ் இறக்கிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரிக் நம்பரில் இருக்குது. அதனால தான் 11 நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 11 வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ட்ரிக் நம்பர்ஸில் மீண்டும் 8 8 333 வந்திருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாற்றியெல்லாம் கொடுக்க முடியாது ட்ரிக் நம்பரை. இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமம். இதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகும் இந்த ட்ரிக் நம்பர். அதனால்
என்ன ட்ரிக் நம்பரில் வருதோ அதை தான் நான் கொடுக்குறேன். மீண்டும் 333 அடித்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மறுபடியும் வந்துட்டு 8833 இல்லை 3388 அப்படின்னு அடித்தாலும் நம்ம அதுக்கு வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 11 23 51 83 49 83. ஓகே டியர் பிரதர்ஸ், இது 23ஆம் தேதி கேரளா லாட்ரி மான்சூன் பம்பர் ட்ரா நம்பர் 104னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். எந்த நம்பரும் நான் மார்க் பண்ணி கொடுக்கல. இது ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஏபிஎஸ்சிபிசியில் குறைச்ச நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 43 43 2 வாட்டி கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேணாம், நான் மறந்து அப்படி எழுதிட்டேன். 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 7 நம்பர் கொடுத்துருக்கேன். 7 நம்பர் தான் பார்த்தா உங்களுக்கு 7 நம்பர் மாதிரி இருக்கும். ஆனால் 945 2 தடவை கொடுத்துருக்கேன், 38 2 தடவை கொடுத்துருக்கேன், 42 43 அவ்வளோதான். அந்த 42 43 இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 43 43 45 42. அதனால் எல்லாமே ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி தான் கஸ்ஸிங்ஸ் இருக்குது. 104 ட்ரா நம்பர். 41ன்றதை 42ன்னு அடிக்கலாம். நம்ம 42ன்னு அடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருப்போம், 43ன்னு வச்சு அடிப்பான். அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணணும். ட்ரா நம்பரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ டோட்டலாக இதுதான் என்னுடைய கஸ்ஸிங் நம்பர். இது வந்து நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற கஸ்ஸிங் நம்பர்ஸ். லாபமோ நஷ்டமோ நான் இந்த நம்பர் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக. இந்த நம்பர் தான் யூஸ் டு பை ஆல் தீஸ் நம்பர்ஸ். இந்த நம்பர் தான் நான் வாங்குவேன். விழுந்தால் லக்கு தான். அதனால் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இது பெரிய விஷயம். ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது லாட்ரியில். கவனமாக ப்ளே பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஸோ ட்ரிக் நம்பர் 11 23 51 83 49 83. ஓகே டியர் பிரதர்ஸ், பம்பர் லாட்ரி ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பிடிப்போன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, நான் எப்பவுமே சொன்னதே இல்லை. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா பிடிச்சிருந்தா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது இருந்துட்டு போட்டும். உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, கவனமாக இருங்க. எந்த பிரச்சனையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. தூக்கி போடுங்க, யோசிங்க. சுலபமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். அதனால் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது. ரொம்ப டோன்ட் டேக் இட் ஆஸ் a சீரியஸ் திங். ரொம்ப பெருசாக சீரியஸாகலாம் எடுத்துக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, குட் லக், லவ் யூ.